நான் வந்து கம்மி தான் சார். அதை எவ்வளோ எடுத்துருக்கீங்க சொன்னதானே தெரியும். கம்மின்னா காலேஜில் 105. எவ்வளோங்க? 105. 105 சார். இது மெடிக்கல் கட் ஆஃப் 105 தானே? இல்லை, கட் ஆஃப் எவ்வளோ? இல்லை சார், மார்க் கட் ஆஃப் கட் ஆஃப் வந்து என்ன பார்க்கல சார். இன்னும் தெரியாது உங்களுக்கு. சரி, இதில் எவ்வளோ? ஃபிசிக்ஸில் எவ்வளோ? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ? இல்ல, அவருடைய தொடர்பு துணிக்கப்பட்டு விட்டது. இல்ல, அவர் கல்வி தகுதிக்கு என்ன தேவை? கல்வி நார்மலாக நாங்கள் எம்சிஏ நார்ம்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். எம்சிஏல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படின்னா 50% ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் இருக்கணும். இது வந்து இதில் வர ஃபார்வர்ட் கிளாஸ் இல்லை பேக்வர்ட் கிளாஸில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில். மீதி எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஓபிசின்னு அதர் பேக்வர்ட் கிளாஸ் வந்துட்டு 40% தான் சரி. பட் நாங்கள் மெயினாக வந்து கொஞ்சம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அந்த அட்மிஷன் 70% மேலே ஒரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக மெடிசன் படிக்க முடியும், முடிச்சுட்டு அவன் டாக்டராக வர முடியும். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ அவர் வந்து இப்போ அவரில் எல்லா காலேஜ் பார்த்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 65% 70% மேலே இருக்காருன்னா கண்டிப்பாக வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடருவோம். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். இணைந்திருங்கள். More blessings, more smiles, more passion, more heights. CAD Center welcomes you. Internationally recognized certification, world-class courseware. Training students as per industry requirements. Branches in 13 countries all over the world. Over 350 plus centers in India and abroad. For more details, visit nearest CAD Center. There is more in store. My campus. My classroom. My library. My course. My interest. Wales University and Wales Group of Institutions, Chennai. Your university. I have a dream. I see my future above the blue skies, shining bright. Fly away through the sunny day. I have a dream. Dreaming about your careers? Dream Zone's the place for you. Choose a dream and career dream. Class in the best, dream your dream. Maths in the fast, dream your dream. Art in the great, train your brain. Sports in the first, dream your dream. உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Dream of Brain Skill Development Course. உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஐஏஎஸ் வாங்க முடியுமா? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். ஆனா நான் இந்த வாட்டி வாங்கியிருக்கேன். கணேஷ் ரொம்ப நல்ல ஒரு அப்ரோச் கொடுத்தாரு, எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாரு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஹார்ட் ஒர்க் தான் எல்லாமே. ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம், ஆனா இதுக்கு மேல தேவை ஸ்மார்ட் ஒர்க். ஸோ குவான்டிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன் முக்கியம் இல்ல, ஆக்சுவலா குவாலிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் முக்கியம். கணேஷ் ஐஏஎஸ் ஸ்டடி சென்டர், சென்னை. More blessings, more smiles, more passion, more heights. CAD Center welcomes you. Internationally recognized certification, world-class courseware. Training students as per industry requirements. Branches in 13 countries all over the world. Over 350 plus centers in India and abroad. For more details, visit nearest CAD Center. There is more in store. A career in the civil service provides a sea of opportunities to explore and perform. அதற்கு வந்து ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன் கிட்ட கைடன்ஸ் வேணும். அது வந்து எனக்கு கணேஷ் சார் கிட்ட கிடைச்சது. இந்த தேர்வு மிகவும் கடினமானது என்று சிலர் நினைக்கிறாங்க. ஆனா வித் calculated risk this exam can be cleared. கணேஷ் ஐஏஎஸ் ஸ்டடி சென்டர், அண்ணா நகர் ஈஸ்ட், சென்னை. I have a dream. I see my future above the blue skies, shining bright. Fly away through the sunny day. I have a dream. Dreaming about your careers? Dream Zone's the place for you. Choose a dream and career dream. My campus.
interest, Wales University and Wales Group of Institutions, Chennai. Your university. கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்லும் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் குறைந்த செலவில் மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து விரிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு லிம்ரா எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு முகமது கனியும் பிரபல முன்னணி மருத்துவர் திருமதி டாக்டர் மலர்விழியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேயர் தொலைபேசியில் காத்திருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு வந்து நம்ம தொடர்வோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? தொலைக்காட்சி நிலையில குறைச்சி வச்சுக்கோங்க. நான் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். சரி, உங்க பேர் என்ன சார்? ஜெபகுமார். உங்க சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். சார், என் பையன் வந்து பிலிப்பைன்ஸ்ல படிக்க போறான்னு வச்சுக்கோங்க. சரி. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு இது இருக்குது, அமைப்பு இருக்குது. ஆமா. அதுல வந்து அவங்க வந்து எக்ஸாம் எழுதணுமா? ரைட், நல்ல கொஸ்டின் சார். இது எல்லாருமே எல்லா காலேஜ்க்கும் சொல்லிடுறேன் நான். எப்படி நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்கிறத வந்துட்டு எம்சிஏல வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நாங்கள் அப்ளை பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணுறது. ஸோ இவர் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு ஒரு அவார்டிங் பாடி NDE, நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், இவங்க வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே, பிலிப்பைன்ஸ் மாத்திரம் இல்லை, உலகத்தில் எங்கே படித்தாலும் சரி, எனி கண்ட்ரியில் படித்தாலும் இந்தியாவில் வந்து திருப்பி வந்து அவங்க மருத்துவரை பணியாற்றணும்னா இந்த எக்ஸாம் NDE நடத்துகிற எக்ஸாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து 48 ஹவர்ஸ்லேருந்து 6 வீக்ஸ்க்குள்ள வந்துடும். ரிசல்ட்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்க டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டு 1 இயரா வந்து இன்டர்ன்ஷிப் இந்தியாவில் முடிச்சுட்டு அந்த 1 இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் வந்து பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டு மருத்துவரை பணியாற்றலாம். சரி, பிலிப்பைன்ஸ்ல படிக்கணும்னா மொத்தம் எவ்வளவு சார் செலவாகும்? டோட்டல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 லட்சம் ஃபீஸ் சார். இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறோம். இந்த 15 lakhs கூட வந்து பேரண்ட்ஸ்க்கு நிறைய இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் 5 lakhs rupees வரும். இது 3 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறோம். ஃபர்ஸ்ட் வந்து 1 lakh rupees, அப்புறம் 2 months கழிச்சு ஒரு 2 lakhs, அப்புறம் 2 months கழிச்சு ஒரு 2 lakhs, 5 lakhs rupees. செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் ஒவ்வொரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் ஃபீஸ் ஆகும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 15 லட்சம் தான் டியூஷன் ஃபீஸ். இதுக்கு மேல வந்து ஒரு பைசா இல்லை. இது ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் கம்ப்ளீட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவிங் எக்ஸ்பென்சஸ், ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஒரு வருஷத்துக்கு வந்து 1,20,000 வரும். ஸோ இது ஒரு 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணா 6 lakhs rupees வரும். ஸோ 21 lakhs வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இது இல்லாம பிலிப்பைன்ஸ்க்கு போறதுக்கு வந்து ஒரு மெடிக்கல், விசா, இன்சூரன்ஸ், டிக்கெட்டிங் இதுக்கு வந்து ஒரு 85,000 rupees கலெக்ட் பண்ணும். ஸோ ஒரு 21.85 lakhs. இதான் இல்லை, ரவுண்டா சொன்னா ஒரு 22 lakhsல வந்து ஒரு டாக்டர் வந்து வெளியில வந்துடலாம். இது வந்து ஒவ்வொருத்தரையும் வருஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு வர முடியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வருஷம் போயிடலாம். இப்போ நார்மலாக பார்த்தா இல்லை ஹாலிடே பிரேக் சொல்லி உங்களுக்கு வந்து வருஷத்துல பார்த்தா 2 மெயின் ஹாலிடே வரும். ஒன்று வந்து பார்த்தா உங்களுக்கு சம்மர் ஹாலிடே வந்து ஒரு 6 to 8 weeks வரும், சம்மர் ஹாலிடே. அப்புறம் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு வந்து ஒரு 3 weeks ஹாலிடே வரும். அப் அண்ட் டவுன் உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து ரெகுலராக இருக்கு. உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் புக் பண்ணால் உங்களுக்கு வந்து 25,000 to 28,000 rupees வரும். அதோட கம்மியான ஏர்லைன்ஸ் இருக்கு, அதில் புக் பண்ணால் உங்களுக்கு வந்து 15,000 to 20,000 rupees வரும். பிலிப்பைன்ஸ்ல எங்கே இருக்கும் அப்படின்றது சிங்கப்பூர் கண்டிப்பாக தான் இருக்கும். சென்னையிலேருந்து சிங்கப்பூர் 3 hours 20 minutes போயிடலாம். நாங்கள் ஒர்க் பண்ண யூனிவர்சிட்டி பார்த்தா டாவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன். இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு 2 hours. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 hours வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு பிலிப்பைன்ஸ் ரீச் பண்ணலாம். ஸோ ரீச் பண்ணி நாங்களே வந்து என்ன பண்ணலாம், ஏர்போர்ட் பிக் அரேஞ்ச் பண்ணி அகாமடேஷன்ஸ் எல்லா சர்வீஸ் இன்க்ளூடிங் இந்தியன் ஃபுட்டுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சரி சார், இங்கே வந்து பயிற்று மொழி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் தான். ஏன்னா வந்து பிலிப்பைன்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி 3rd largest இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. பிலிப்பைன்ஸ்ல வந்து ஒரு பலம் நிற்கிற ஒரு ஆள் கூட ரொம்ப ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ். ஸோ மொழி வந்து ஒரு தட்டுப்பாடே இருக்காது. 95% வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க. இது இல்லாமல் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் பிலிப்பைன்ஸ் இந்த லோக்கல் லாங்குவேஜ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஆஃப்டர் த கிளாஸ் ஹவர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்து இது வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து கண்டிப்பாக பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்கணும். அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இந்த இப்போ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வந்து ஜென்ரலாக வந்து அதுவுமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து ஆஃப்டர் த கிளாஸ் ஹவர்ஸ் வந்து அதுவும் சொல்லிக் கொடுக்கும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சவரை அவங்களுக்கு வரி பண்ண தேவை, நம்மளால போய் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே சொல்லுவாங்க. குறைஞ்சது ஒரு 50% இங்கிலீஷ்ல எடுத்திருந்தாங்களா மார்க்ஸ் எடுத்துனா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். அவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரா கேர் இந்த ஸ்பெஷல் கோச்சிங் அதில் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உள்ள கொண்டு வந்துடும். இப்போ நுழைவுத் தேர்வுலாம் ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மெடிசன் ஒரு கோர்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து நுழைவுத் தேர்வு இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 50% ஒரு ஸ்டூடெண்ட் மேலே இருக்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்குன்னா கண்டிப்பாக அட்மிஷன்ஸ் கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீ மெடிசன் கோர்ஸ் முடிச்சுக்கணும். செகண்ட் இயர் அந்த ஸ்டூடெண்ட் போகல NMAT ஒரு எக்ஸாம் இருக்கு, நேஷனல் மெடிக்கல் அட்மிஷன் டெஸ்ட். இந்த NMAT ஒரு எக்ஸாம் ஸ்டூடெண்ட் சக்சஸ்ஃபுல்லா எழுதுறதுக்கு அப்புறம் வந்துட்டு மெயின் மெடிசன் கோர்ஸ்க்கு உள்ள போயிடாரு. இல்ல ஒரு பெரிய என்ன அட்வான்டேஜ் அப்படின்றது இப்போ பிலிப்பைன்ஸ்ல படிக்கல, அமெரிக்கால வந்து உங்களுக்கு PG போஸ்ட் கிராஜுவேட் வந்து எய்தர் MS or MD வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்.
பட் இதுக்குமே வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு எக்ஸாமோட பேர் என்ன பார்த்தா USMLEன்னு சொல்லுவோம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து பார்த்தா 3 ஸ்டேஜில் வரும். ஸோ ஸ்டேஜ் 1 வந்துட்டு அவங்க வந்து அவங்க 3rd இயர்ல எழுதுவாங்க. ஸ்டேஜ் 2 வந்து அவங்க வந்துட்டு அவங்க 4th இயர்ல எழுதுவாங்க. ஸ்டேஜ் 3 வந்து அவங்க வந்து டிகிரி பிலிப்பைன்ஸ் வந்து டாக்டர் டிகிரி கிடைச்சதுக்கு அப்புறம் US மூவ் பண்ணிட்டு வித்தின் 90 டேஸ்ல வந்து இந்த ஸ்டேஜ் 3 எழுதுனதுக்கு அப்புறம் இந்த PG கோர்ஸ் வந்து அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணலாம். பிளஸ் இன்டர்ன்ஷிப் இதுக்கு வந்து ஸ்டைஃபனும் கொடுக்குறாங்க. ஸோ கேரண்டி ஆஃப் ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு $4,000 to $9,000 உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ பொதுவாகவே சார் வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்கள்ட்ட ஒரு நோக்கம் என்னவா இருக்கும்னா படிச்சுட்டு கையிலே பார்ட் டைம் ஜாபும் பண்ணலாம், பண்ணி இந்த நம்ம கூட கொஞ்சம் பணம் ஈட்டி இந்த செலவை குறைக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கும். இதில் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்கான நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் வந்து மருத்துவத்தை படிக்கிற வந்து ஒரு ஸ்டூடெண்ட் என்னன்னா இப்போ எங்களோட யூனிவர்சிட்டி நான் சொன்ன மாதிரி டாவோ மெடிக்கல் ஸ்கூல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து 4 ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கு. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 3 பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து என்ன வேணும், எவ்வளோக்கு அதிகமாக பேஷண்ட்ஸை பார்க்கணும், ஸோ எவ்வளோ பேஷன்ஸ் பார்க்கறதோ அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட். ஸோ எங்களோட செகண்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாக ஹாஸ்பிட்டல்ஸ் போக ஆரம்பிச்சு. 3rd and 4th இயர்ல அதிகமாக ஹாஸ்பிட்டல் ஸ்பெண்ட் பண்ணலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபைனல் இயர்ல எங்களோட சப்ஜெக்ட்ஸ் நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா மெடிசன், பீடியாட்ரிஷியன், சர்ஜரி, கம்யூனிட்டி மெடிசன், கைனகாலஜி, இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து சர்ஜரினா ஒரு ஸ்டூடெண்ட் குறைஞ்சது ஒரு 40 மைனர் சர்ஜரி கம்பல்சரி பண்ணணும். ஸோ அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. கைனகாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 டெலிவரிஸ் வந்து கம்பல்சரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணணும். அடுத்தது இந்த பீடியாட்ரிஷியன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் 350 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இன்னொரு என்ன பெரிய அட்வான்டேஜ் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு பிலிப்பைன்ஸ் வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அப்படின்னு எப்படின்னா வந்து ஒரு பேஷண்ட் வந்து தொட்டு வைத்தியம் பண்ணலாம். இப்போ இதே பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா, யுக்ரைன், ஜார்ஜியா இல்லை இப்போ சைனாவில் வந்து இந்த பேஷண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸாமின் பண்ண தொட விட மாட்டாங்க. ஏன்னா வந்து நாங்கள் வந்துட்டு அந்த அவங்களோட கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறது ப்ளஸ் அங்கே வந்து இன்கேஸ் ஏதாவது வந்து மிஸ்டேக் ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அந்த யூனிவர்சிட்டி சூப் பண்ண ஒரு பேஷண்ட். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்தியாவில் எப்படி வந்து ஒரு மருத்துவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு பேஷண்ட்டை நோயாளியை பார்த்து டெஸ்ட் பண்ணி படிக்கிறாரோ அதே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அங்கேயும் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்.